நாம் இன்று கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈச்சனரி விநாயகரை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த புகழ்பெற்ற விநாயகரை வழிபட்டால் விரைவில் அருள் தருவார். இங்கு உள்ள விநாயகர் மிகவும் பெரியது மற்றும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக ஒரு மிகப்பெரிய விநாயகர் சிலையை உருவாக்கப்பட்டது. இந்த சிலை ஒரு வண்டியில் ஏற்றி மதுரைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் கோவையில் அருகில் உள்ள ஈச்சனரி பகுதியை வந்தபோது திடீரென வண்டியின் அச்சு முறிந்தது. எவ்வளவு முயன்றாலும் வண்டியை நகற்ற முடியவில்லை. அப்போது அங்கிருந்த சான்றோர்கள் முனிவர்கள் கூறியது, இது சாதாரணம் அல்ல, இங்கேயே விநாயகர் தங்க விரும்புகிறார். அதனால் இந்த இடத்திலேயே விநாயகர் சிலையை நிறுவப்பட்டது. அங்குதான் இன்று நாம் காணும் ஈச்சனரி கோவில் உருவானது. இதனால் இந்த விநாயகர் தான் விரும்பிய இடத்தில் தங்கி அருள் புரிய விநாயகர் என்று புகழ் பெற்றார். இங்கு வழிபட்டால் தடைகள் நீங்கும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், திருமணம், வேலை, கல்வி போன்ற ஆசைகள் நிறைவேறும். குறிப்பாக வாகனம் வாங்குபவர்கள் முதலில் இங்கு வந்துதான் பூஜை செய்வது வழக்கம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மற்றும் அன்னதானம் நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி அன்று மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். ஈச்சனரி விநாயகர் என்பது வெறும் கோயில் அல்ல, தடைகளை உடைக்கும் தெய்வ சக்தி. நம்பிக்கையுடன் வேண்டினால் விநாயகர் உங்கள் வாழ்வின் பாதையினை நேராக்குவார். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.